வணக்கம். நம்ம படத்தோட ஹீரோ அருண் விஜய்க்கு சின்ன வயசுலேருந்தே வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. இவர் 2004ல நடிச்ச சுனாமில அவங்க அப்பா, அம்மா தவறிடுறாங்க. இவர் அனாதையா நிக்கிறாரு. அதே மாரி நின்னுட்டு இருந்த ஒரு சின்ன பிள்ளைய கூப்ட்டு, அவர தங்கச்சியா வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு சர்ச் ஃபாதர் தான் இவங்கள ஆதரவு இல்லாதவங்களா அரவணைச்சு வளர்த்துட்டு வராங்க. சின்ன வயசுலேருந்து வளர்ந்துட்டு வர இவருக்கு தொட்டதுக்கெல்லாம் கோவம் வருது. பிதாமகன் விக்ரம் மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாருன்னா சாகுற வரைக்கும் அடிச்சு போட்டு வந்துருவாரு. இதெல்லாம் பெரிய பிரச்சனையா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனால தான் அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆசிரமத்தில இவர கூட்டு போய் ஒரு கிளீனரா வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. அந்த ஆசிரமத்தில ஒரு தப்பு நடக்குது. அந்த தப்ப தட்டி கேட்க போயி, தேவையில்லாத ஒரு பிரச்சனைய இவரு செஞ்சுர்றாரு. இதனால இவரு போலீஸு, கோர்ட்டுன்னு போக வேண்டியதாயி போயிருது. அதுக்கப்புறமா இவரு எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வந்தாரு? அந்த பிரச்சனை தான் என்ன? அதோட சீரியஸ்னஸ் புரியாம எவ்வளோ பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு? அப்படின்றத பாலா ஸ்டைல்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அக்மார்க் பாலா படம். பிதாமகன்ல கொஞ்சம், நாச்சியார்ல கொஞ்சம். கண்டிப்பா ஒரு டைம் பார்க்கலாம்.